ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த 2025 ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய 9970 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் கம்யூனிட்டி ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2025க்கான ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா? இதில் பாருங்கள், டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9970 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வேல் தான் வந்து வருவோம். ஓகேவா? நம்ம சென்னை அதெல்லாமே வந்து சவுத்தர்ன் ரயில்வேஸில் தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா 510 வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா தான் நம்மளுக்கு காம்படிஷனும் வந்து இருக்குது. ஓகேவா? அதனால் 9970 வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே 1461க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வேக்கன்சி தான். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணவுமே இது வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது வேக்கன்சிஸு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இது வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், போன வருஷம் ஜனவரியிலே வந்து விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,900 உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே போன வருஷத்தது. இந்த வருஷமும் இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆக ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 5,696 வேகன்சிஸ் தான் விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து நல்லா 9,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் 18 வயசுலேருந்து 30 வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் வேணும் மாற்றுத்திறனாளிகளையும் இன்னும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஓகேவா? தாராளமாக வந்து நிறைய பேர் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். அதில் வந்து 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அதில 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மத்தபடி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10th வந்து முடிச்சிருக்கணும். அது கூடவே வந்து ஐடிஐயும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படிச்சவங்களும் இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வரட்டும். டீட்டெயில்டா நான் இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லேயே இதற்கு அப்ளைவும் பண்ணி தருவோம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயும் அத தான் வந்து கேட்குறாங்க. அதே மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதாவது பிசி, எம்பிசிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதாவது இருக்கிறவங்க விட்டுருங்க. இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். அதே மாரி ஓபிசி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் அதில எண்ட் டேட் வந்து போட்டிருக்கும். எப்போ முடியுது அப்டின்ட்டு. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.